హాయ్ ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు మై ఛానల్ குமரி சுவை. நீ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சால மீன் அவியல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் மரவள்ளிக்கிழங்கு மசியல் பண்ணிவிட்டு அதோட சைடிஷ்ஷாக நான் செய்ய போகிறேன். இது வந்து ஒரு ஆப்டான ஒரு சைடிஷ்ஷு, காரசாரமாக இருக்க போகுது. ஃப்ரெஷ்ஷான சால மீன் வாங்கிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஃபிஷ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான மசாலா எல்லாம் அதில் ஆட் பண்ணி நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூடவே தேவையான அளவு மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவு புளித்தண்ணி இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறமா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு துருவின தேங்காய் தான் இதுக்கு ஆட் பண்ணணும். துருவின தேங்காவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இதில் தேவையான அளவு தண்ணி நம்ம எக்ஸஸாக ஆட் பண்ணலை, புளி தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விடணும். இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்பப்போ க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுக்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய தண்ணி வற்றி வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சோன்னா நல்ல மீனெல்லாம் வெந்துடும். டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக மணமாக இருக்கும். இப்போ ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு கருவேப்பிலை, எக்ஸஸாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கிழங்கு மசியலுக்கு வந்து இது ஒரு ஆப்டான சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.